ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இலக்கிஸ் கிச்சன். இன்றைக்கி இலக்கிஸ் கிச்சனில் மத்தி மீன் குழம்பு எப்படி வைக்கணும் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு புளி ஊற வச்சுக்கலாம். ஒரு பெரிய சைஸ் லெமன் அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க. அதை தண்ணி ஒரு கிளாஸ் ஊற்றி ஊற வச்சுக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் கல் உப்பையும் போட்டு ஊற வச்சுக்கோங்க. 1 ஹவர் நல்லா ஊறட்டும். புளி தண்ணியை நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் தக்காளியாக போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் மஞ்சள் போட்டுக்கோங்க. இப்போ குழம்பு மிளகாத்தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ நல்லா கையாலேயே அந்த தக்காளி எல்லாத்தையுமே நல்லா பிழிஞ்சு விட்டுக்கோங்க. மிளகாத்தூளெல்லாம் நல்லா கரைச்சி கையாலே கரைச்சி விட்டுக்கோங்க. வீடியோவில் தெரிகிற மாதிரி நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. மிளகாத்தூளெல்லாம் நல்லா ஒன்று விடாமல் கரைச்சி விட்டுக்கோங்க. இல்லைன்னா அப்படியே கட்டி கட்டியாகவே இருக்கும். அதனால தான் கரைச்சி விட்டுக்கோங்க நல்லா. இப்போ நல்லா கரைச்சாச்சு பாருங்கள். நல்லா ஒன்று விடாமல் மசாலா எல்லாம் நல்லா கரைச்சாச்சு கையாலே. இப்போ தாளிக்கிறதுக்கு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லா சூடாகி வரட்டும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. 1 ஸ்பூன் வடகம் போட்டுக்கோங்க. 1/4 ஸ்பூன் வெந்தயமும் 1/4 ஸ்பூன் சீரகமும் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ பூண்டு நல்லா தட்டி போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கி வரட்டும். பூண்டு நல்லா வதங்கி வந்துருச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் கட் பண்ணி வச்சுருக்க 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டி அதையும் சேர்த்துக்கலாம். மிக்சியில் ரொம்ப ஓட்டிடாதீங்க, சும்மா ஒரு ஓட்டு ஓட்டி நிறுத்திட்டு இதை சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கி வரட்டும். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்து போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நம்ம கரைச்சி வச்சிருந்த புளி தண்ணியை ஊற்றிக்கலாம். நல்லா ஊற்றி கிண்டி விட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ குழம்ப தட்டை எடுத்து மூடிடுங்க. நல்லா கொதித்து வரட்டும். மசாலா ஸ்மெல்லாம் பச்சை வாசனைலாம் போகிற வரைக்கும் நல்லா கொதித்து வரட்டும். கொதிக்குது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டுக்கலாம். சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. ஒரு 1/4 மணி நேரம் நல்லா கொதிக்கட்டும். நல்லா அந்த பச்சை ஸ்மெல்லாம் நல்லா போகணும். அது வரைக்கும் நல்லா கொதித்து வரட்டும். சப்போஸ் உப்பு கம்மியாக இருந்தால் வேணுன்ற அளவுக்கு போட்டுக்கோங்க, செக் பண்ணி. இப்போ குழம்பு நல்லா பச்சை வாசனைலாம் போய் நல்லா கொதித்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மீன் சேர்த்துக்கலாம். மீன் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும். ரொம்ப கொதிக்க விட வேணாம். இல்லைனா மீன் உடஞ்சிடும். அதுக்காக தான் சொல்கிறேன். ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சு நிறுத்திடுங்க.
மீன் போட்ட உடனே இப்போ தான் கொஞ்சம் கொதிப்பு வருது. ஒரு 5 நிமிஷம் நல்லா ஸ்டேஜில் ஒரு 3 கரண்டி நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் காரம் தெரியாமல் இருக்கும். அவ்வளோதாங்க, ஒரு சூப்பரான மத்தி மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி கண்டிப்பாக இலக்கிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.